பொது விநியோக திட்டத்துக்காக துவரம் பருப்பு பாமாயில் கொள்முதல் செய்ய டெண்டர் தமிழ்நாடு அரசு கோரியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். துவரம் பருப்பு பாமாயிலை விரைவில் கொள்முதல் செய்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு விநியோகம் செய்ய தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியிருக்கிறது. அடுத்த 2 மாதங்களுக்கு தேவையான 4 கோடி பாமாயில் பாக்கெட்டுகள் தர வேண்டும் என்று டெண்டர் கோரியிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், விவரம். தமிழ்நாடு அரசின் பொது விநியோக திட்டத்தின் கீழ் ரேஷன் கடையில் பொதுமக்களுக்கு மானியங்களில் பருப்பு மற்றும் பாமாயில் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தேர்தல் காரணமாக அந்த டெண்டர் வெளியீட்டுகளும் டெண்டர் இறுதி செய்வதும் காலதாமதம் ஏற்பட்ட காரணத்தினால் பொதுமக்களுக்கு பாமாயில் வழங்குவதில் ஒரு சில சிரமங்கள் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் அந்த ஜூன் ஜூலை மாதத்திற்கான பாமாயில்களை எந்த நேரத்திலும் ரேஷன் கடையில் வாங்கிக் கொள்ளலாம் என்று உணவுத்துறை அமைச்சர் அறிவித்திருந்தார். இந்நிலையில் அடுத்த 2 மாதங்களுக்கு அந்த பருப்பு மற்றும் பாமாயிலை தங்குதடையின்றி பொதுமக்களுக்கு வழங்குவதற்கான டெண்டரை தமிழ்நாடு அரசின் நுகர்பொருள் வாணிப கழகமானது வெளியிட்டுள்ளது. அதன்படி அடுத்த 2 மாதத்திற்கு தேவையான 4 கோடி பாமாயில் பாக்கெட்டுகள் மற்றும் 40,000 மெட்ரிக் டன் துவரம் பருப்பை கொள்முதல் செய்வதற்கான டெண்டரை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபர் கழகமானது கோரியுள்ளது. குறிப்பாக கூற வேண்டுமென்றால் இந்த டெண்டர் ஆனது ஷார்ட் டெண்டராக வெளியிடப்பட்டுள்ளது. ஒரு ஷார்ட் டெண்டர் அமைப்பிட்டால் ஒரு குறிப்பிட்ட குறுகிய கால இடைவெளியில் இந்த டெண்டர் இறுதி செய்யப்பட்டு உடனடியாக அந்த பொருட்களை கொள்முதல் செய்வதற்கு இந்த டெண்டர் ஆனது வெளியிடப்படும். அதன்படி இந்த ஷார்ட் டெண்டர் ஆனது வெளியிடப்பட்டுள்ளது. இதில் கலந்து கொள்ள வரும் நிறுவனங்கள் 27ஆம் தேதிக்குள் வரும் 27ஆம் தேதிக்குள் டெண்டர் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து ஒரு சில நாட்களில் டெண்டர் இறுதி செய்யப்பட்டு இன்னும் குறைந்தது 20 அல்லது 30 நாட்களுக்குள் அந்த பருப்பு மற்றும் பாமாயில் கொள்முதல் செய்யப்பட்டு அடுத்த மாதத்திற்கான பருப்பு மற்றும் பாமாயில் தங்கு தடையின்றி ரேஷன் கடைகளுக்கு நகர்வு செய்வதற்கான நடவடிக்கையாக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக தமிழ்நாடு நுகர்பொருள் மற்றும் வாணிப கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.